பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில கூட உங்க மேல நோக்கமாய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தை இருந்தா அந்த குழந்தையின் மேல எவ்வளவு அக்கறையா இருப்பாங்கல்ல. அந்த குழந்தையை கவனிப்பாங்க. அது நல்லா தூங்குதா, அது நல்லா சாப்பிடுதா, அதுக்குள்ள ஒரு வளர்ச்சி காணப்படுதா, கவனமா இருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவர் தாய் உள்ளம் கொண்டவர். அவர் நம்மை நோக்கி பார்த்து, என் குழந்தைகள், என் பிள்ளைகள், அவங்க என்னை பின்பற்றி வர்றாங்க, அவங்க ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், அவங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு வேத வசனம் பாருங்க. 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த வேத வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் களங்கமில்லாத ஞானப்பால், கலப்படமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்படுகிறது. இதுல நம்ம வாஞ்சியா இருக்கணுமா? அது புதிதாய் பிறந்த குழந்தை, அதாவது புதுசா இப்பதான் குழந்தை பிறந்திருக்குங்க. அது பிறந்து 2 வாரம் ஆகுது, 1 மாசம் ஆகுதுன்னா சில மாதங்கள் வரைக்கும் அந்த சின்ன கை குழந்தை இருக்குல்ல, புதுசா பிறந்த குழந்தை, அடிக்கடி அவளும் பார்த்துருக்கீங்களா? நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் பெரிய ஆளான பிறகு. சின்ன குழந்தை அப்படி இல்லை, அடிக்கடி பசிச்ச உடனே டக்குன்னு அழும். அப்போ தாய் அதுக்கான பால் ஊட்டின உடனே அமைதியாகும். அது சில மணி நேரத்துக்கு ஒரு முறை அழுது கொண்டே இருக்கும். ராத்திரி, ஐயோ நடுராத்திரி இருக்கே அப்படிலாம் பார்க்காது. நடுராத்திரியில், விடியற் காலையில், எப்போ வேணாலும் அழுது அந்த பசிக்காக, அந்த பாலுக்காக அது கேட்கும், ஒரு வாஞ்சை. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நீங்க ஆவிக்குரிய நிலைமையில குழந்தைகளா இருக்கக்கூடாது, வளர்ந்து பெருகணும். ஒரு குழந்தை கை குழந்தையாவே ஒரு 2 வயசு வரைக்கும் கைக்குள்ளே வச்சிருக்க மாதிரி இருந்த தாய்க்கு சந்தோஷமா? இல்லை, நான் இப்படி பால் குடிச்சுக்கிட்டே இருப்பேன், சின்ன குழந்தையாவே இருப்பேன்னா யாருக்கும் சந்தோஷம் இல்லை. வளரணும். அதே மாதிரி தான் ஆண்டவரும், நீங்க என் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஜெபத்துல வளரணும், விசுவாசத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், நீதியில வளரணும். அப்போ என்ன செய்யணுமா? இந்த வசனம் இருக்குல்ல, இதான் ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பால். ஒரு தாய்ப்பால் தான் பாருங்க சுத்தமான ஒரு பால். அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க, பிறந்த சில மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். வெளியில இருந்த பால்லாம் கிடைக்கிறதில்ல, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுல கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சுத்தமான ஒரு கலப்படம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான பால்னா தாய்ப்பால் தான். அதனாலதான் அந்த தாய்ப்பாலை கொடுத்து நீங்க வளர்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ சுத்தமான களங்கமில்லாத ஒரு பரிசுத்தமான பால் தான் வேத வசனம். இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணுமா? எப்படி சின்ன குழந்தை அடிக்கடி அழுது அந்த பாலுக்காக அது வாங்கி கொள்கிறதோ, அதே மாதிரி உள்ளத்துல வசனத்தை குறித்த தாகம், வாஞ்சை இருக்கணும். அப்பப்போ வாசிக்கணும், அப்பப்போ தியானிக்கணும். அதனால அந்த வசனத்தின் மேல தாகமா இருக்கணும். காலை எழுந்த உடனே வசனத்தை வாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கணும். அந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். வாசித்த நம்ம அறியணும், அந்த வசனம் உள்ளத்துக்குள்ள வரணும். அப்போதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். உங்க வாழ்க்கையில இப்படி வேத புஸ்தகத்தை எப்பவும் கையில வச்சிருக்கீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. வேலைக்கு போகும்போது கூட ஒரு புதிய ஏற்பாடு வைத்துக் கொள்ளலாமே. நான் என்னுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கும். பெட்டிக்குள்ள பைபிள் எப்பவுமே இருக்கும். நான் விமானத்தில் போகும்போது, விமான நிலையத்தை உட்கார்ந்துருக்கும் போது, எங்காவது போகும்போது, தனியாக உட்கார்ந்துருக்கும் போது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிப்பேன். 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்து, அப்போ அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்க நம்ம அறியாம நமக்குள்ள பரிசுத்தம் பெருகும், விசுவாசம் பெருகும், ஆண்டவர் மேல அன்பு பெருகும், ஒரு வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஏற்பாடு எப்பவும் வைத்துக் கொள்ளுங்க. பேக்குக்குள்ள எங்க போனாலும் இது இருக்கட்டும். அதான் செல்போன்ல இருக்க, தயவு செய்து இதெல்லாம் காட்டாதங்க. அது ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்த. நீங்க பிரிண்டட் ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக் கொள்றதுக்கு என்ன? அதை வைத்துக்கொண்டு அப்படி வாசிங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறீங்கன்னு மற்றவங்க பார்க்கட்டுமே, அதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு வெட்கப்படணும்? இந்த செல்போனுக்குள்ள அது எல்லா அசுத்தங்களும் கூட தான் இருக்குது இல்லை? அதனால தனியாக ஒரு பைபிள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க, எப்பவும் கூட வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த ட்ரெண்டு மாறுது, எல்லாமே செல்போன்னு ஊழியக்காரங்களோட. தயவு செய்து அதுக்குள்ள போகாதுங்க. இந்த பிரிண்டட் வேத புஸ்தகத்தை கட்டாயம் கையில் வச்சிருங்க. பாஸ்டர்மார், ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நான் டேபில் இருக்குது, செல்போன்ல இருக்குதுன்னு சொல்லார். அதெல்லாம் வைத்து கொண்டாலும் பைபிள் கட்டாயம் கையில் இருக்கணும்.
மக்கள் பார்க்குறவங்க இவங்க வேதத்திலிருந்து தான் போதிக்கிறாங்கன்னு தெரியணும். இல்லை செல்ஃபோனை பார்த்துட்டு ஏதோ சொல்கிறாரு, டேப்பை பார்த்துட்டு ஏதோ பேசுகிறாரு நினைக்கக்கூடாது. வேற புஸ்தகத்தை வைத்த வசனத்தை சொல்லணும். அதில் ஒரு தாகம் இருக்கணும். பிரசங்கத்துக்காக நான் வாசிக்கிறது முதலாவது இல்லை. காலையில் எழுப்பி எனக்காக வாசித்து ஜெபிப்பேன். அப்புறம்தான் பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படுவது. நான் வளரணும்ல, என் பரிசுத்தத்தில் வளரணும், இன்னும் விசுவாசத்தில் வளரணும், ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரணும்ல. இந்த வேத வசனம் தான் காரணம். அதனால் வசனத்தின் மேலே தாகமாக இருங்க. இன்றைக்கு அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலுக்காக ஸ்தோத்திரம். நான் வளரணும் என்று நீர் விரும்புகிறேன். அதற்கு எப்பொழுது இந்த வசனத்தில் தாகமாக இருக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்தை வாழ்க்கையில் அபியாசிக்கணும். அதுக்கு எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.